10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபைண்ட் a cross b, a cross a அண்ட் b cross a. இதோட வேல்யூ பார்க்க போகிறோம். அதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3. ஓகேவா? இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பயிற்சி 1.1ல் பின்வருவனவற்றிற்கு a cross b, a cross a அண்டு b cross a காண்க. ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ராப்ளமுக்கு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட் ஒன் கிவன் எழுதிக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற செட்டில் 2, -2, 3. ஓகேவா? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. 3 உறுப்புகள் கொண்ட ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிங்கிற கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? 1, -4. ஓகேவா? இப்போ இதில் நம்ம a cross b வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ a cross b நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த a cross b நான் சொல்லித்தருவேன். அடுத்து a cross a எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. அப்போ இதில் ஏங்கிற செட்டை ஃபஸ்ட் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது? 2, அடுத்து -2, அடுத்து 3. ஓகே, இந்த 3 எலமெண்ட்ஸ் அப்படியே பார்த்து எழுதிட்டோம். அடுத்து கிராஸ், அடுத்து என்ன இருக்குது? பி இருக்குது. பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை பார்த்து எழுதுங்க. 1, -4. ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஏல உள்ள பியில் உள்ள எலமெண்ட்ஸை ஆர்டர் பேராக எழுதணும். ஆர்டர் பேர்னால் என்ன சார் அப்படின்னா, ஏங்கிற செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட் கூட, ஏங்கிற செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2 கூட ஃபஸ்ட்டு 1 எடுத்து எழுதணும். அடுத்து இதே 2 கூட -4 எடுத்து எழுதணும். சரியா? எழுதுகிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த 2ங்கிற நம்பர் கூட 1 எடுத்து எழுதுகிறோம். அப்போ 2, 1. செகண்டு இந்த 2ங்கிற நம்பர் கூட -4 எடுத்து எழுதுகிறோம். 2, -4. ஓகேவா? செகண்டு இந்த 2க்கு அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது? -2. அப்போ இந்த -2வை எடுத்துக்கிறோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ -2, -2, 1. சரியா? -2, 1. அடுத்து செகண்டு இந்த -2, -4. ஓகேவா? -2, -4. நெக்ஸ்ட்டு இந்த 3ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். 3லேருந்து 1 போங்க. அப்போ 3, 1. அடுத்து 3, -4. 3, -4. ஓகேவா? அப்போ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் a cross b. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு a cross a கண்டுபிடிக்கணும். அப்போ 2 செட்டுமே சேம் தான், ரெண்டுமே ஒரே கணம் தான், a. அப்போ ஏல உள்ள எலமெண்ட் என்ன? நமக்கு ஏற்கனவே தெரியும், 2, -2, 3 கிராஸ். அடுத்து மறுபடியும் ஏங்கிற செட்டு தான். ஏல உள்ளது என்னது? 2, -2, 3. ஓகேவா? ஓகே, இப்போ இது ரெண்டுக்கு இடையில கிராஸ் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இப்போ செட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 எடுத்துக்கிறோம். இந்த 2லேருந்து இந்த 2க்கு போகணும். அப்போ 2, 2. அடுத்த எலமெண்ட்டு 2, -2. ஓகேவா? 2, -2. அடுத்து இந்த 2லேருந்து 3க்கு. அப்போ 2, 3. நெக்ஸ்ட்டு -2வை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. -2லேருந்து போகிறோம். 2, -2, 2. அடுத்து -2, -2. -2, -2. அடுத்து தேர்ட் ஒன் -2, 3. -2, 3. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். அதுக்கடுத்து எலமெண்ட் எது? 3யை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 2. 3, 2. அடுத்து இந்த 3லேருந்து -2 போங்க. 3, -2. அடுத்து 3லேருந்து 3. ஓகேவா? 3லேருந்து 3. அப்போ எல்லா எலமெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ஆர்டர் பேரில் எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆர்டர் பேருக்கு இடையிலையும் கம்மா போட்டிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆர்டர் பேருக்கு இடையில கம்மா போட்டிருக்கோமா? ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் போகலாம்.
பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த பி கிராஸ் ஏ பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற செட்டை ஃபஸ்ட் எழுதணும். சரியா? அப்போ இந்த பிங்கிற செட்டில் என்ன இருக்குது பாருங்கள், 1, -4. அடுத்து கிராஸ் ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது, 2, -2, 3. ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் பேரில் எழுதணும். அதான் கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பியில் உள்ள 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த 1லேருந்து இங்கே 2க்கு போங்க. அப்போ 1, 2. அடுத்து இந்த 1லேருந்து அப்படியே -2க்கு போங்க. 1, -2. அடுத்து இந்த 1லேருந்து அப்படியே 3க்கு போயிருங்க. 1, 3. ஓகே, 1லேருந்து நம்ம எல்லா எலமெண்ட்ஸையும் மேட்ச் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு -4. அடுத்த எலமெண்ட் என்னது, -4. இந்த -4லேருந்து அப்படியே 2க்கு வாங்க. -4, 2. அடுத்து -4, -2. -4, -2. அடுத்து -4, 3. -4, 3. ஓகே, எல்லா எலமெண்ட்ஸையும் மேட்ச் பண்ணி எழுதியாச்சு. செட் ப்ராக்கெட் ஆரம்பித்தோம், செட் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, இதோட பி கிராஸ் ஏ முடிஞ்சு. இடையில ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, கண்டுபிடிங்க பார்ப்போம். யார் கண்டுபிடிக்காங்கன்னு செக் பண்ணலாம். நல்லா கவனிச்சிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அடுத்த பேஜ் சொன்னேன், செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் மேட்ச் பண்ணுறப்ப ஆர்டர் பேரில் எழுதணும். ஆர்டர் பேரில் என்ன, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஆர்டர் பேரில் இருக்குது. ஓகே, அடுத்து இன்னொன்று என்னது, ஒவ்வொரு ஆர்டர் பேர் கடையிலையும் கம்மா இருக்கான்னு செக் பண்ண சொன்னேன். கம்மா இருக்கா கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒரே ஒரு இடத்துல கம்மா மிஸ் ஆகுது. எந்த இடம்? இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஓகேவா? ஏன் இதை விட்டேன் அப்படின்னா, இது என்ன சார் இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக்கா அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கடையிலையும் கம்மா போட்டு எழுதணும்னு நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கடையிலையும் என்ன செய்யணும், கம்மா போட்டு எழுதணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஏபிங்கிற செட்டுக்கு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். செகண்டில் என்ன இருக்குது பாருங்கள், ஏயும் பியும் ஒரே மாதிரி எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, பி, கியூ. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் பி, கியூ அப்படிங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. பிங்கிற செட்லேயும் அதே எலமெண்ட்ஸ் தான், பி, கியூ. ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி. இப்போ போன ப்ராப்ளமே சொன்ன மாதிரி ஏங்கிற செட்டில் உள்ளது அப்படியே எழுதுங்க, பி, கியூ. அடுத்து கிராஸ் பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க, பி, கியூ. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்டு எடுத்து எழுதுவோம், பி, பி, கமா செகண்ட், இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட், இங்கே செகண்ட் எலமெண்ட், பி, கியூ. அடுத்து கமா ஃபஸ்ட்டு செட்டில் செகண்ட் எலமெண்ட், செகண்ட் செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட், கியூ, பி. அடுத்து கியூ, கியூ. ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், எழுதுனது கரெக்டானு பாருங்கள். ஏங்கிற செட் எழுதியிருக்கோம், ஏங்கிற செட் எழுதியிருக்கோம். அடுத்து பிங்கிற செட் எழுதியிருக்கோம். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம், இங்கேருந்து, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் இருந்து ஒரு எலமெண்ட், இங்கேருந்து அப்படியே செகண்ட் செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட். அடுத்து இந்த ஃபஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டு அப்படியே செகண்ட் எலமெண்ட். அதே மாதிரி இங்கே வாங்க, செகண்ட் எலமெண்ட்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட், கியூ, பி. அடுத்து கியூ, கியூ. இந்த ஆர்டரில் நம்ம எழுதியிருக்கோமா? எழுதுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டு கடையிலையும் கம்மா போட்டிருக்கோமா செக் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த ஏ கிராஸ் பி முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏங்கிற செட்டும் பி, கியூ தான். அகெயின் ஏங்கிற செட்டும் என்னது,
P, Q தான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? அப்படியே பாருங்கள், இங்கே PQ இங்கேயும் PQ, அப்போ அதே சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அப்படியே டிட்டோ பார்த்து எழுத வேண்டியதான். P. சரியா? P, P. அடுத்து P, Q. அடுத்து இந்த Qங்கிற எலமெண்ட்லேருந்து வாங்க. Q, P. அடுத்து Q, Q. ஓகேவா? இதுதான் A கிராஸ் A. ஓகே, தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்னா B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். Bங்கிற செட் எலமெண்ட் என்னன்னு பாருங்கள். Bங்கிற செட் எலமெண்ட்னா Bயில் உள்ள செட்டில் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? அதே PQ தான். நம்ம ஃபஸ்ட் ஆரம்பத்திலே சொன்னோம், ரெண்டு செட்டுக்குமே ஒரே எலமெண்ட் தான். PQ கிராஸ் P, Q. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே தான் வரப்போகுது, அதே ஆன்சர். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே டிட்டோ பார்த்து எழுத வேண்டியதான். சரியா? இதோட இந்த கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் A = M, N. B = நல் செட். சரியா? நல் செட்னானது வெற்றுக்கணம். சரியா? ஓகே, அடுத்து போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன் ஏங்கிறது என்ன கொடுத்துருந்தாங்க? M, N. Bங்கிற செட் என்னது? நல் செட். ஓகேவா? சரி, வெற்றுக்கணம். இப்போ இது ஃபஸ்ட்டு A கிராஸ் B பார்க்கலாம். அப்போ ஏங்கிற செட் அப்படியே பார்த்து எழுதுங்க. M, N கிராஸ். அடுத்து Bங்கிற செட் என்னது? நல் செட். ஓகேவா? வெற்றுக்கணம். இதில் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ப்ராக்கெட் போட்டோமே, அப்போ செகண்ட் லைன் ப்ராக்கெட் போட்டு இப்படி நல் செட் எழுதிடுவோம். இப்படி எழுதக்கூடாது, இது தப்பு. ஏன்னா ஒன்று நல் செட்னால் இப்படி சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா இப்படி சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த செட்டுக்குள்ளே மறுபடியும் இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா நல் செட்டுங்கிற ஒரு செட்டு இந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு ஆயிரும். சரியா? 9th இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருப்போம். அதனால் இங்கே ப்ராக்கெட் போட்டுறாதீங்க. சரியா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு நல் செட்னால் உங்களுக்கு தெரியும், எம்டி எலமெண்ட், எம்டி செட். அதாவது இதில் ஒரு எலமெண்ட் கூட இருக்காது. இந்த செட் அப்படியே எம்டியாக தான் இருக்கும். ஏங்கிற செட்டில் M, Nங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில் நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே போய் மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட்ஸுமே இங்கே இல்லை. அதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் என்னது? நல் செட். சரி, B கிராஸ் Aக்கு என்ன வரும்? B கிராஸ் A. B கிராஸ் A. Bங்கிற செட்டை ஃபஸ்ட் எழுதுங்க. நல் செட்டுக்கு இந்த சிம்பிளும் போட்டுக்கலான்னு சொன்னேன். ஓகேவா? B கிராஸ் M, N. அப்போ இங்கே சொன்ன மாதிரி தான், இந்த ஃபஸ்ட்டு செட்டில் எந்த ஒரு எலமெண்ட் இல்லாதனால இங்கேருந்து இதுக்கு எதுக்கும் மேட்ச் பண்ண முடியாது. அதனால் இதுக்கும் நல் செட் தான். அடுத்து இடையில ஒரு டேம் விட்டோம், A கிராஸ் A. A கிராஸ் Aக்கு என்ன வரும்? ஏங்கிறது M, N கிராஸ் மறுபடியும் A தான் இருக்குது, M கிராஸ் N. ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் ஈஸியாக எழுதலாம். ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டு, செகண்ட் செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் M, M. ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் M, செகண்ட் செட்டில் உள்ள N. அப்போ இது என்ன வரும்? M, N. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் N, M. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டும் செகண்ட் செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட் N, N. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? செட்டை ஓப்பன் பண்ணணும், செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஆர்டர் பேருக்கு எழுதிட்டு தேர்ட் ஒன் ஒவ்வொரு ஆர்டர் பேர் கடையிலையும் கமா போட்டிருக்குமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இதோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், லெட் A = 1, 2, 3, B = x such that x is a prime number less than 10. சரியா? ஃபைண்ட் A கிராஸ் B, B கிராஸ் A. வழக்கம் போல் A கிராஸ் B, B கிராஸ் B தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா, ஏங்கிற செட்டு 1, 2, 3ன்னு கொடுத்தாச்சு.
ரோஸ்டர் ஃபார்ம் நம்ம 9th படிச்சிருப்போம். அங்கே பிங்கிறது பாருங்கள் ரோஸ்டர் ஃபார்மில் கொடுக்காம டைரெக்டாக என்ன செஞ்சுட்டாங்க, செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், அதை ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ b = x such that x என்பது 10ஐ விட மிகச்சிறிய பகா எண்ணு கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ இங்கே நம்ம செட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டுங்கிற ஏங்கிற செட்டில் என்ன எலமெண்ட்ஸ்னு எழுதலாம். செகண்ட் கொஸ்டின் ஏங்கிற செட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏங்கிற செட்டில் 1 2 3 அப்படின்னு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? 1, 2, 3. நெக்ஸ்ட்டு பிங்கிற செட்டில் என்ன இருந்துச்சு, எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர்னால் என்ன, ப்ரைம் நம்பர் தமிழில் பகா எண் அப்படின்னா என்ன, லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். ஓகே, நானே சொல்லிடுறேன். A number is divisible by 1 and itself. ஓகேவா? தமிழில் ஒன்றாலும் அதே எண்ணாலும் வகுப்படக்கூடிய எண், ஒன்று மற்றும் அதே எண். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதுகிறேனே. இப்போ 5ன்னு ஒரு நம்பர் எழுதுகிறேன். இந்த 5ங்கிற நம்பரை எது டிவைட் பண்ணும், 1ங்கிற நம்பரை வச்சு டிவைட் பண்ணலாம், 5ங்கிற நம்பரை வச்சு டிவைட் பண்ணலாம். வேறு எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? அதேமாரி ஒரு 11ன்னு ஒரு நம்பர் எழுதுகிறேன். இந்த 11ங்கிற நம்பரை 1 டிவைட் பண்ணும், 11 டிவைட் பண்ணும். வேறு எந்த நம்பரால் வகுக்க முடியுமா? இந்த 11 வகுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான எண்கள் தான் என்ன அப்படின்னா பகா எண்கள், ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருப்போம், படிச்சிருப்போம். ஓகேவா? சரி, இப்போ புரியுதில்ல? வேறு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, இப்போ பகா எண் அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன சார் இருக்குது அப்படின்னா பகு எண் சொல்லுவாங்க. பகு எண் இங்கிலீஷில் காம்போசிட் நம்பர். அப்போ அப்படின்னா என்ன, எதெல்லாம் பகா எண் இல்லையோ அதெல்லாம் பகு எண், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 நம்பர் ரொம்ப எடுத்துக்கிட்டோம். இந்த 4ங்கிற நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். வேறு எதுவும் நம்பரால் இது டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். வேறு ஏதாவது நம்பரால் வகுக்க முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக வகுக்கலாம். 2ஆலையும் நம்ம டிவைட் பண்ணலாம். சரியா? அதேமாரி அப்போ 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். 6ங்கிற நம்பர் 1ஆல் டிவைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் 6ஆல் டிவைட் பண்ணலாம். வேறு எது நம்பரால் வகுக்க முடியுமா? கண்டிப்பாக வகுக்க முடியும். 2ங்கிறது வகுக்கும், 3ங்கிற நம்பர் டிவைட் பண்ணும். அப்போ இந்த மாதிரியான எண்கள்லாம் என்னென்னா பகு எண்கள். சரியா? ஓகே, இது நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சுட்டு வந்திருப்போம். இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு தேவைப்பட்டதுனால நம்ம என்ன செஞ்சோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இதுக்கு போயிடலாம். இந்த ப்ராப்ளமில் பிங்கிற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10, 10ஐ விட சிறிய பகா எண். அப்போ இந்த 10ஐ விட சின்ன பகா எண் என்னென்ன இருக்குது கொஞ்சம் யோசிங்க. 3, அடுத்து 4 பகு எண், அதனால் பகா எண்ணில் வராது. 5, ஆமாம் 5 1 5 தான் டிவைட் பண்ணும், வேறு எதுவும் டிவைட் பண்ணாது. 6 ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 3 டிவைட் பண்ணுறதுனால அது பகா எண் லிஸ்ட்டில் வராது, ப்ரைம் வராது, காம்போசிட் நம்பர். அப்போ 7 வரலாம். அதுக்கப்புறம் எதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, 10க்குள்ளே கொடுத்துருக்காங்க. அப்போ 10க்கு அப்புறம் 10க்குள்ளே அப்படின்னா 3 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 7 வந்துருச்சு, 8 வராது, ஏன்னா அது ஈவன் நம்பர், அது 4 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 9 வருமா? 9 9ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 9ம் சான்ஸ் இல்லை. அப்போ இதோட நம்ம என்ன செஞ்சிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம், செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம், வேறு எந்த சான்ஸும் இல்லை. அப்போ 3 5 7. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், இங்கே 1 வருமா வராதா யோசிச்சிருப்பீங்க. நானும் அதான் அந்த கேப் விட்டு வச்சுருந்தேன். 1 வருமா வராதா யோசிங்க. வராது. ஏன் வராது? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வரும் சார், ஏன் வரும்? ஓகே, நான் மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். பகு எண் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், பகு எண்ணா என்ன, எது பகா எண் இல்லையோ அது பகு எண். இங்கிலீஷில்
காம்போசிட் நம்பர்னால் என்ன? a number is not prime, the number is called composite number. ஓகே, ப்ரைம் நம்பர்னா என்ன? அதாவது ஏன் சார் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது விட்டுப்பட்டு ஏன் தேவையில்லாத பேசுகிறீங்கன்னு நினைக்க வேணாம். நம்ம அந்த கான்செப்டை நீங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே நல்லா தரவாக படிச்சுட்டா தான் உங்களுக்கு ஹையர் கிளாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியும் மேக்ஸ், இல்லாட்டா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்களே உங்கள் கூட படிச்சிருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10th பார்த்தீங்கன்னா அபோவ் 80, 90, 100 மார்க்லாம் எடுப்பாங்க. அதே ஸ்டூடெண்ட்ஸ் 11th போயிட்டு 80, 90 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு 40, 60 ஏன் இப்படி மார்க் கம்மியாகுது? நீங்கள் பாருங்களேன், 10th முடித்த அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் 11th போகிறாங்க, மேக்ஸ் படிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, அக்கா அண்ணன் தம்பிங்களாம் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா 10th வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, மார்க் வாங்குறது இப்படியே போயிருப்பாங்க. கான்செப்ட் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் பிரச்சனை. ஓகேவா? சரி, ஓகே, இங்கே வந்துடலாம். இப்போ இந்த ப்ராப்ளம்னா நான் என்ன சொன்னேன்? ப்ரைம் நம்பர்னால ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ப்ரைம்னா என்னது? a number is divisible by 1 and itself. தமிழில் ஒன்றாலும் அதே எண்ணாலும் வகுப்படக்கூடிய எண். ஒன்றாலும் அதே எண்ணாலும் வகுப்படக்கூடிய எண் தான் என்னது? ப்ரைம் நம்பர்னு பார்த்தோம். சரியா? அப்போ இந்த 1 அப்படிங்கிற நம்பர் 1ஆல் வகுப்படும். ஓகே, மறுபடியும் அதே நம்பருக்கும் அதே 1 தான் வருது பார்த்தீங்களா? அதனால் இந்த 1ங்கிறது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. இங்கிலீஷில் ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த 1ங்கிற நம்பர் ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. சரி, இன்னொரு கொஸ்டின். 2ங்கிற நம்பர் பகு எண்ணா பகை எண்ணா? கொஞ்சம் யோசிங்க. 1ஆல் டிவைட் ஆகுது, இட் செல்ஃப் அதே நம்பர் 2ஆலேயும் டிவைட் ஆகும். அப்போ 1ஆலேயும் டிவைட் ஆகும், 2ஆலேயும் டிவைட் ஆகும். அப்போ இது என்னது? இது என்ன நம்பர்? பகா எண். சரியா? ப்ரைம் நம்பர். ஏன்னா வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகுது, 1 2ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு ஈவன் நம்பர், இரட்டைப்படை. இரட்டைப்படை. அப்போ ஒரே ஒரு ஈவன் நம்பர், ஈவன் ப்ரைம் நம்பர் என்னென்னா 2. ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் என்னது? 2. ஒரே ஒரு இரட்டை பகா என்னது? 2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதுவும் நம்ம அடுத்து செய்ய போகிற ப்ராப்ளமில் இதுவும் கண்டிப்பாக வரும். சரியா? ஓகே, ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, பாருங்கள், எங்கே விட்டோம்? ஓகே, அப்போ ஏங்கிற செட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, 1 2 3ன்னு எழுதணும். பிங்கிற செட்டு மட்டும் எதுக்கு கீழே? எக்ஸ் இஸ் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10, 10க்கு கீழே. அப்படி தானே? 10க்கு கீழே உள்ள நம்பர் பகை என்ன நம்ம லிஸ்ட் எழுதியாச்சு, 3 5 7. ஓகேவா? சரி, இதுக்கு ஏ கிராஸ் பி பார்க்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏல உள்ள செட்டை அப்படியே பார்த்து எழுதுங்க, 1 2 3 கிராஸ் பியில் உள்ள செட்டை அப்படியே பார்த்து எழுதுங்க, 3 5 7. ஓகேவா? ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏங்கிற செட்டில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பிங்கிற செட்டில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் கூட மேட்ச் பண்ணுங்கள். என்ன வருது நமக்கு? 1 3. ஓகே, செகண்டு 1 5, 1 5. அடுத்து தேர்டு 1 7, 1 7. ஓகேவா? இப்போ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து என்ன வரும்? அப்படின்னா இந்த 2ங்கிற எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி 2வை 3 கூட மேட்ச் பண்ணுங்கள். அடுத்து 2வை 5 கூட மேட்ச் பண்ணுங்கள். அடுத்து 2வை 7 கூட மேட்ச் பண்ணி எழுதுங்க. எழுதலாமா? 2 3, அடுத்து 2 5, அடுத்து 2 7. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் போகலாம். அடுத்து 3 இருக்குது. இந்த 3யை 3 கூட மேட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா 3 3. அடுத்து 3யை 5 கூட மேட்ச் பண்ணுங்கள், 3 5. அடுத்து 3 7. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ ஏற்கனவே சொன்ன ஸ்டெப்லாம் இதில் இருக்கான்னு பாருங்கள். என்னது அப்படின்னா, செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், செட் ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணணும். அடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒன்று கூட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 1 3 கூட மேட்ச் ஆகுதா, 1 5 கூட மேட்ச் ஆகுதா, 1 7 கூட மேட்ச் ஆகுதா? ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆர்டர் பேர் கடையிலையும்
கமா போட்டிருக்கோமா அது நீங்கள் செக் பண்ணணும். இப்படி முடிகிற இடத்துலையும் கமா இருக்கா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இடையிலையும் கமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட செகண்ட் கொஸ்டினை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் 3, 4, 5, 6 கொஸ்டின் ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.